இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது, சாப்பிடணுன்னே தோணலை, ஸோ காலையிலேருந்து சாப்பிடாம கூட இருக்கா, ஆனால் பசிக்குதுன்னே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு நிறைய தாய்மார்கள் சொல்கிற நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி பசியின்மை விஷயங்கள் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றில் வந்து இந்த பசித்தீ அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்கிறது. இதை வந்து நம்ம டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பசித்தீ குறையும் பொழுது நம்ம உடம்புல அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அஜீரண கோளாறு அப்படின்னு ஏற்படும் பொழுது நம்மள அறியாமல் வயிறில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ பிளாட்டிங் அப்படிங்கிறது இருக்கும், வயிறு ஊத ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தோன்னா வாயில் வந்து துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் நாக்கில் வந்து ஒரு கோட்டிங், ஒயிட் கோட்டிங் மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். வயிற்று வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பசியின்மையினால் வரக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய குறிகுணங்களாக நம்ம பார்க்குறோம். அப்போது இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பட்டினி பரம ஔஷதம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பசிக்க மாட்டேங்குது அப்படின்னும் பொழுது அட்லீஸ்ட் ஒருவேளை உணவை வந்து சாப்பிடாம இருக்கும் பொழுது தன்னால் அந்த பசி உணர்வு வந்து நம்ம உடல் எடுத்துகிட்டு வந்துடும். பசி நேரத்துக்கு போய் டீ காஃபி குடிக்கிறதையோ இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதையோ கண்டிப்பாக அவாய்ட்